வணக்கம். இந்த சூப்பரான அலசலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய உயிரியல் புதிரை பத்தி பேச போறோம். என்னன்னா, நம்ம உடம்புன்ற இந்த பிரம்மாண்டமான மிஷின் ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு பழுதாகுது? அதாவது நமக்கு ஏன் வயசாகுது? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பகுதி 1. மனித ஆயுளின் எல்லை. மனிதர்களால அதிகபட்சம் எவ்வளோ காலம் வாழ முடியும் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். 122. இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 1997ல் ஜீன் கால்மேன் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு பெண்மணி இறக்கும்போது அவங்களோட வயசு சரியா 122 வருஷம், 164 நாளுங்க. மனித வரலாற்றிலேயே அதிகாரப்பூர்வமா மிக நீண்ட காலம் வாழ்ந்தவங்க இவங்க தான். நம்ம உடம்பால எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்ச முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய உதாரணம். சான்ஸே இல்ல, கரெக்டா? இவங்களோட இந்த ரெக்கார்ட் உலகத்துல பல பேரை ஆச்சரியப்பட வச்சுது. எந்த அளவுனா, ஜீன் கால்மெண்டோட சாதனையை யாராவது முறியடிச்சா அவங்களுக்கு $1 மில்லியன் பரிசு தரேன் அப்படின்னு ஒரு கோடீஸ்வரர் அறிவிக்கிற அளவுக்கு. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, முதுமைய வெல்லணும், காலத்தை ஏமாத்தணும்னு மனித குலத்துக்கு இவ்ளோ பெரிய ஆசை இருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 122 வயசுங்கிறது ஒரு விதிவிலக்கு. ரியாலிட்டி கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். பொதுவா நம்ம உடம்போட இயல்பான கெப்பாசிட்டி சுமார் 90 வருஷங்கள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சோ ரொம்ப அதீதமான முதுமைக்காக நம்ம உடம்பு டிசைன் செய்யப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பகுதி 2. வயதாவதை வரையறுத்தல். நம்ம உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் நடக்கிற பாதிப்புகளை பத்தி இப்ப பார்க்கலாம். சரி, வயசாகுது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ரீதியான அர்த்தம் என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்ற கேளுங்க. நம்ம உடம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான இயந்திரம்னு வச்சுக்குவோம். உடம்புக்குள்ள இயல்பா நடக்கிற சில விஷயங்களும் வெளியில இருந்து வர்ற சுற்றுச்சூழல் தாக்கங்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம செல்களோட அமைப்புலயும் செயல்பாட்டிலையும் பெரிய மாற்றங்களை உருவாக்குது. இந்த தொடர்ச்சியான தேய்மானம் தான் கடைசியா ஒட்டுமொத்த உடம்போட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுது. இதுல வெளியில இருந்து வர்ற அந்த வில்லன்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? அதிகப்படியான சூரிய ஒளி, காத்துல இருக்கிற நச்சுக்கள், மாசடைந்த தண்ணீர், அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு. ஆமாங்க, நம்ம தினசரி வாழ்க்கையில இருக்கிற இந்த சாதாரண விஷயங்கள் தான் நம்ம உயிரியல் அமைப்பு கூட ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்போட கட்டமைப்பையே சீர்குலைக்க ஆரம்பிக்குது. பகுதி 3. டிஎன்ஏ மற்றும் ஆற்றல் சரிவு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நுண்ணிய இயந்திரங்கள் எப்படி பழுதாகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஜூம் பண்ணி பார்ப்போம். காலப்போக்குல இயற்கையாகவே நம்ம உடம்புல மரபணு பாதிப்புகள் குவிய ஆரம்பிக்குது. நம்ம உடம்போட அடிப்படை மேனுவலான டிஎன்ஏல சின்ன சின்னதா சிதைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது செல்கள் பிரிவடையும் போதும் நடக்கும், பிரிவடையாத போதும் நடக்கும். சொல்லப்போனா இது நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். இதோட அடுத்த கட்டம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. மைட்டோகாண்ட்ரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம செல்லுகளுக்கு எனர்ஜி தர்ற மைக்ரோஸ்கோபிக் பவர் பிளான்ட். இது பழுதாக தொடங்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் செல்களோட தரம் குறையும். அது அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாறி முழு உறுப்புகளும் செயலுக்க தொடங்கிடும். ஒரு சின்ன பழுது எப்படி ஒரு பெரிய சிஸ்டத்தையே காலி பண்ணுது பாத்தீங்களா? இப்போ பிறந்த குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான மரபணு வித்தியாசத்தை பார்ப்போம். இத எபிஜெனடிக் மாற்றம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில மரபணுக்கள் ரொம்ப சைலண்டா இருக்கும், இல்லைன்னா அதோட வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வயசானவங்களுக்கு அதே மரபணுக்கள் விஸ்வரூபம் எடுத்து அல்சைமர்ஸ் மாதிரியான மோசமான நோய்களை உருவாக்குது. நம்ம மரபணுக்கள் இப்படி தடம் மாறுறது தான் நம்ம முதுமையை ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கி விடுது. பகுதி 4. செல் புதுப்பித்தல், முடிவுக்கு வருதல். நம்ம உடம்போட அந்த பயாலஜிக்கல் அசம்பிளி லைன் எப்போ நிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம குரோமோசோம்களோட நுனியில டெலோமியர்கள் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கு. செல்கள் ஒவ்வொரு முறை நகலெடுக்கப்படும் போதும் இந்த டெலோமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ந்துகிட்டே வரும். ஒரு கட்டத்துல அது ரொம்ப சிறுசானதும் செல்கள் பிரிவடைறத அப்படியே நின்னு கடைசியில அந்த செல்கள் இறந்துடும். இது எப்படின்னா, நம்ம திசுக்களை புதுப்பிக்கிற திறனை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துற ஒரு டைம் பாம் மாதிரி. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. செல்லுலார் செனசன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். நாம இளமையா இருக்கும்போது கேன்சர் செல்கள் வளர்ந்துடாம தடுக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது செயல்படும். சூப்பர்ல. ஆனா வயசானதும் இதே செக்யூரிட்டி கார்டு ஓவரா ரியாக்ட் பண்ணி சாதாரண நல்ல செல்களோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்திடும். நம்மள பாதுகாக்கணும்னு உருவான ஒரு சிஸ்டமே வயசாகும்போது நமக்கு எதிரா திரும்புறது உண்மையிலே விசித்திரமான ஒரு விஷயம்தான். சரி, ஃபைனலா இந்த சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி எப்படி உடையுதுன்னு லிஸ்ட் பண்ணலாம். நம்ம உடம்ப புதுப்பிக்கிற ஸ்டெம் செல்கள் குறையுது, புரோட்டீன் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியல, செல்களுக்குள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் குவிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம செல்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கம்யூனிகேஷனும் பிரேக் ஆகுது. இதுதாங்க நம்ம உடம்போட அந்த இறுதிச் சரிவு. பகுதி 5. நீண்ட ஆயுளின் எதிர்காலம். செயற்கையா நம்ம ஆயுள நீட்டிக்க முடியுமா? வாங்க யோசிப்போம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது நாம சாப்பிட்ற சாப்பாடு, பண்ற எக்ஸசைஸ்,
எடுத்துக்கிற மாத்திரை மருந்துகள் இதுல மட்டும்தான் இருக்கா? நம்ம அன்றாட லைஃப் ஸ்டைல மாத்துறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கிற ஒரே வழியா? இல்ல, இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? செல்களை சரி செய்யும் நானோ பொருட்கள், ஜீன் தெரப்பி மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் தொழில்நுட்பங்கள் நிஜமாகி நம்ம உடம்புல இருக்கிற தேய்மானங்களை மெக்கானிக்கலா சரி செஞ்சு நம்ம ஆயுள செயற்கையா நீட்டிக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த தொழில்நுட்பங்களோட சாத்தியக்கூறுகள் நிஜமாவே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் நாம இப்ப வாழ்றதை விட இன்னும் பல வருஷங்கள் அதிகமா வாழ உண்மையிலே ஆசைப்படுறோமா? 122 வயசுங்கிற அந்த ஆச்சரியமான எல்லையில ஆரம்பிச்சு செல் லெவல்ல நடக்கிற பல ரகசியங்களை இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த தேடல் எதிர்காலத்துல மனித குலத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.